friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபோன் கவர் தான் வந்து செய்ய போறோம். இது ரொம்ப 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 ஈஸி. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ஃபோன் கவர் தான். இது நானே செஞ்சதுதான். பட் இது வந்துட்டு நம்ம எந்த ஒரு ஃபோன் கவரையுமே வந்து டேமேஜ் பண்ண மாட்டோம். இந்த ஃபோன் கவர் வந்துட்டு கட் பண்றது, அதுல வந்துட்டு க்ளூ போடுறது அந்த மாதிரி எந்த விஷயமும் வந்துட்டு பண்ண மாட்டோம். பட் இதுல வந்துட்டு ஒரே ஒரு ரூல் தான் இருக்கு. நம்மளோட கவர் வந்து டிரான்ஸ்பேரண்ட் கவரா இருக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு இதுதான் யூஸ் பண்றோம். 10ல் 4 அல்லது 6 பேர் வந்துட்டு இதுதான் யூஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு இப்படி வச்சு நம்மளோட போனை இப்படி வச்சுக்கிட்டோம்னா அழகா சூப்பரா இருக்கும் நம்மளோட போன் கவர். ஸோ இது வந்துட்டு யாருனாலும் ஈஸியா பண்ணிடலாம். பட் வந்துட்டு நம்ம இதுல வந்துட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் தான் கொடுக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த போன் கவர்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பேரண்ட் கவர் வந்துட்டு தேவைப்படும். ஒருவேளை இல்லைனாலும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து எல்லா மெத்தட்ஸும் செய்யறதுக்காக கலர் பேப்பர் மட்டும் தான் யூஸ் பண்றோம். கிளிட்டர் ஃபோம் ஷீட் இதுல யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அது வந்துட்டு ஃபோம் ஷீட்டுங்கிறதுனால நல்லா தடிமனா இருக்கும். நம்மளால போன்ல வந்துட்டு அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்துட்டு கலர் பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்க கலர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைட் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ. ஓகேங்களா, லைட் ஆரஞ்ச் அண்ட் லைட் எல்லோ இதுதான் நம்ம எடுத்திருக்கோம். இதுல வந்துட்டு 2 ஸ்ட்ரிப்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்ததோ இந்த மாதிரி தான் எடுக்கணும். பாத்தீங்களா, இன்னும் ஒன்னு ஒரு சைஸ்ல ஒரு கலர்ல இருக்கு அப்படின்னு நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 லாங் சைஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து போனோட லெங்த். ஓகேங்களா, பாத்தீங்கன்னா இந்த சைஸ். ஸோ இது வந்துட்டு 2 கலர்ல எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து இதே மாதிரி 2 இது பிரெட் சைஸ்க்கு எடுத்துக்கிறேன். பாருங்க, நான் வந்துட்டு 4 எடுத்துக்கிறேன் இந்த சைஸுக்கு. நீங்க வேணும்னா கூட 2 கூட எடுத்துக்கலாம் இப்போ. ஸோ இப்போ நம்ம ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கணுங்க. இது வந்துட்டு கலர் பேப்பரா இருக்கணும் தேவையில்ல, ஒயிட் பேப்பரா இருந்தா போதும். அது ரூல்டு ஆர் அன்ரூல்டு எதா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ பாத்தீங்கன்னா நம்ம ரூல்டு தான் எடுத்திருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போனோட சைஸுக்கு நம்ம வந்து டிரா பண்ணி எடுத்துக்கணும். இது வந்துட்டு போன் கவர் மேல வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் வந்துட்டு சைஸ் உங்களுக்கு கரெக்டா எடுக்க முடியும். கேமராக்கு கேப் போட்டுருங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம பண்ணும்போது கன்ஃபியூஷன் இல்லாம ஈஸியா பண்ணலாம். ஸோ பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ இந்த ஒயிட் பேப்பரை கொஞ்சம் ஓரமா வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த நம்ம கலர் பேப்பர்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, அதுல ஒரு வேலையை பார்த்துடலாம். ஸோ இது எப்படி பண்றேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த சின்ன இது வச்சிருக்கோம் இல்லையா, இந்த லெங்க்த்துக்கு 2 இது வச்சிருக்கோம் இல்லையா, அதை இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவுல இதை விடணும். ஓகேங்களா, இந்த மாதிரி கிளூ தடவிட்டு இந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு இப்படி வைங்க. ஓகேங்களா, இந்த செக் பாக்ஸஸ் மாதிரி வைக்கணும் நம்ம. இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு செய்யணும். இந்த மாதிரி இந்த செக் பாக்ஸஸ் மாதிரி. ஓகேங்களா, இதே மாதிரி நம்ம இன்னொரு கலர் எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா பிரெட்டுக்கு, அதையும் இதே மாதிரி செஞ்சிடலாம். இந்த மாதிரி நிறைய செய்வோம். கடைசியில பாக்குறதுக்கு இந்த நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் கலர் பேப்பர்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு செஸ் போர்டு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அதனால வேற ஏதாவது கலர் எடுத்துக்கோங்க, அப்பதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்க, இது வந்துட்டு ரொம்பவே அழகா சூப்பரா இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு போன் கவர் நான் ஏற்கனவே ரெடி பண்ணிருக்கேன். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னும் 2 வச்சிருக்கேன் இல்லையா, இதை வந்துட்டு கீழே இந்த மேல பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி கீழேயும் நம்ம வந்துட்டு செஞ்சு எடுத்துக்க போறோம். பாத்தீங்களா, ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா, இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு ஒயிட் பேப்பர் வச்சிருக்கோம் இல்லையா, இது மேல வந்துட்டு ஒட்டிக்க போறோம். இது எனக்கு கொஞ்சம் வந்துட்டு அந்த கேமரா இது இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு மறைச்சது எனக்கு. அதனால இதை மட்டும் நான் வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். பாத்தீங்களா, இந்த மாதிரி தான். ஸோ இதை நம்ம வந்துட்டு இப்போ க்ளூ போட்டு இதை ஒட்டிடலாம். ஸோ இப்போ நம்ம ஒட்டியாச்சு. நீங்கள் இங்கே வந்துட்டு நான் இப்போ ஒரு கோட்ஸ் வந்து எழுத போகிறேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் டெக்கரேட் பண்ணும் இல்லையா, அதனால இங்கே மட்டும் ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி வரைஞ்சி அதில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
ஸோ இப்போ நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்க. ஸோ பெயிண்ட் பண்றதுனால நம்மளுக்கு வந்துட்டு நல்லா இதை டெக்கரேட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இங்க வந்துட்டு நான் கோட்ஸ் எழுத போறேன், அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது டெக்கரேட் பண்ணிட்டு எழுதுனா ரொம்ப சூப்பரா இருக்கும்னு. ஸோ அதனாலதான் நான் இங்க வந்துட்டு ரவுண்டா வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்துட்டு இந்த கேமராவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது தெரிஞ்சுது, அதனால நான் வந்துட்டு கொஞ்சம் அங்க மட்டும் பிளாக் கலர்ல பெயிண்ட் பண்ணி விட்டேன். இப்போ அது பாக்குறதுக்கும் சூப்பரா இருக்கு. அண்ட் கலர் பேப்பர் மேல நான் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி விட்டேன், அதுவும் அழகா இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எழுதிடலாம். இப்போ வந்து இது காஞ்சிருச்சு, இப்போ ஜஸ்ட் நவ் தான் இது காஞ்சிருக்கு. ஸோ இது மேல நம்ம பென் யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு அப்படியே பேப்பர் கிழிஞ்சிட்டு வந்துடும். ஸோ நம்ம வந்துட்டு பெயிண்ட்லேயே இது எழுதிடலாம். பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்களேன். ஸோ இதை வந்துட்டு கோட்ஸும் எழுதி முடிச்சாச்சு. ஸோ நான் வந்துட்டு வாட்டர் கலர்ல தான் பண்ணேன். நீங்க வேணும்னா அக்ரிலிக் பெயிண்ட், போஸ்டர் கலர்ஸ் அதெல்லாம் கூட நீங்க பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க கிரையான்ஸ், கலர் பென்சில் இதுல கூட நீங்க பண்ணி எடுக்கலாம். சூப்பரா இருக்கும். கிரையான்ஸ், கலர் பென்சில்லாம் இப்படிலாம் காய வைக்க தேவையில்ல. பட் வந்துட்டு பெயிண்டிங் போது அது பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கும். பட் நான் வந்து ரவுண்டு குட்டியா போட்டேன், ஏன்னா வந்துட்டு பென்ல தான் எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியா போட்டேன். பட் வந்து அது கிளியற மாதிரி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெயிண்ட்ல பண்ணேன். பட் பெயிண்ட்ல எழுதும் போது அந்த பிரஷ் சைஸுக்கு தானே வரும், அப்படிங்கும் போது அது ரொம்ப பெருசா வந்துருச்சு. ஸோ அதனாலதான் இது வந்துட்டு இப்போ 2 மினிட்ஸ்க்குள்ள காஞ்சிரும் பாருங்க. ஸோ காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போனுக்கு வந்துட்டு அழகா ஃபிட் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி கேமரா பாயிண்ட்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வந்துட்டு ஈஸியா சூப்பரா வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளோதான், காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இதை யூஸ் பண்ணி பார்த்துடலாம். டெஸ்டிங் டைம் நம்ம வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பார்க்கறதுக்கு அழகா இருக்கா இல்லை எப்படி இருக்கா அப்படிங்கறத என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. பட் வந்துட்டு இந்த கேமரா பாயிண்ட் கொஞ்சம் கரெக்டா வரலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இன்னொரு வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்த்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்துருச்சு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஸோ பார்க்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் இந்த லைட் எல்லோ இருக்கு பாத்தீங்களா, அதுக்குதான் கொஞ்சம் பிளாக் கலர் வந்து காம்பினேஷன் நல்லா இல்லையோ அப்படின்னு தோணுது. பட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இதை வச்சு போன்லாம் பேசினா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒரு வாட்டி பாருங்க, வீடியோ எடுக்கும் போதும் வந்துட்டு இந்த மிரர் வீடியோஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்க போன் கவர் எல்லாம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு அப்படிங்கறத நம்ம போய் பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு பிடிச்ச டிராயிங்ஸ் இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க. அண்ட் இதுலயும் நம்ம வேணும்னா கோட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு நீங்க வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இப்படி பண்ணிருக்கிறத விட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வரைஞ்சு அதை நம்ம போன் கவர்ல போட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இதுல இந்த வரைஞ்சு போடுறதுதான் வந்துட்டு பெஸ்ட்னே நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளவுதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை எல்லாமே மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட ஃபேமிலி இன்னும் பெருசாகும். அண்ட் வந்துட்டு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. பாய், நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன்.